வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு 1000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜ கண்ணப்பன் அவர்களும், கைத்தறித்துறை அமைச்சராக காந்தி அவர்களுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற, மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை குருநானக் கல்லூரி வளாகத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை இழந்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 மணி அளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வகையில் தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். 2024-25 ஆண்டிற்கான தேர்வு அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC வெளியிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேதியில் மாற்றமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 26ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வங்கிகளில் இதுவரை 42,270 கோடி வைப்புத் தொகைக்கான உரிமை கோரப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 640 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற இருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வணிகர்கள் GST தாக்கல் செய்ய டிசம்பர் 27ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று வணிக வரி ஆணையர் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் வருகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி நிவாரணப் பொருட்கள் அனுப்பலாம் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவதூறு வழக்கில் அதிமுக MP CV சண்முகம் அவர்கள் ஜனவரி 4ஆம் தேதி ஆஜராக விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றாலம் சுற்றுவட்டார பகுதியில் மழை வெள்ளம் குறைந்திருப்பதன் காரணமாக 5 அருவியில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பீதி அடைய தேவையில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.